பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எதையோ முக்கியப்படுத்த கத்துக்கிறோம். சில நேரத்துல வசதி வாய்ப்புகள், படிப்பு, உயர்வு இதெல்லாம் வரும்போது நம்மள ரொம்ப அதிகமா முக்கியப்படுத்த நினைக்கிறோம். நாம ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்ற மாதிரி நம்ம அறியாமலே ஒரு கவனத்துல நம்ம நடத்தப்படுறோம். ஆனா ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டது நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை முக்கியப்படுத்த நினைக்கிறார். ஏசாயா 42:21 சொல்லுது, இந்த வேதத்தை நான் முக்கியப்படுத்துவேன் அப்படின்றார். சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, இந்த வேதத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தகப்பனுக்குள்ள தாய்க்குள்ள ஸ்தாபிக்கிறவர், அப்புறம் சந்ததிகள் சந்ததிகளா இந்த வேதத்தை ஸ்தாபிக்க நினைக்கிறார். நம்ம இன்னைக்கு எதையோ தரிசனம் நினைச்சிட்டு ஓடுறோம். ஆனா இதை நாம தரிசனமா நினைக்கணும். நீங்க நீதிமொழிகளை பார்த்தா கூட தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு விழுவார்கள். அடுத்தது சொல்லுது வேதத்தை காக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா வேதத்தை தான் தரிசனமா நம்ம மாத்தணும். அது நம்ம வாழ்க்கைய எல்லாவற்றிலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.